காஸ்ட் அயர்ன் பணியாரக்கல் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட். ஆல்ரெடி என்கிட்ட நான்ஸ்டிக்கில் இருக்குது. நான்ஸ்டிக் வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கிற எண்ணமெல்லாம் ஃபுட்டோடு ஒட்டிட்டு வரும். அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் காஸ்ட் அயர்னில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் சில நேரம் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபினிஷிங் நல்லாமல் இருக்கும். சேம் டைம் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம கையில் அந்த நிமிஷம் காசு இல்லாமல் இருக்கும். பட் இந்த டைம் நான் பார்த்தப்ப இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபினிஷிங்லேருந்து குவாலிட்டி வரைக்குமே பெஸ்ட்டாக இருந்தது. இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ட்ராமன்டினா அப்படின்றது ஆல்ரெடி இருக்கான். பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பட் பிடிச்சிருந்தது வாங்கியாச்சு. இதுக்கு வந்து லிட்டு வருது. இது பார்த்திங்கனாலும் அழகாக இருந்துச்சு. இதோட கேஸ்கெட்டோடு வருது. இது க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த பணியாரம் உள்ளே வந்து சீக்கிரம் வெந்து வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. சேம் டைம் இது குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஹேண்ட்லிங்லேருந்து கேஸ்கெட்லேருந்து கிளாஸ் வரைக்குமே. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் அதிகம், காஸ்ட்டும் இது கொஞ்சம் அதிகம் தான். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் வந்து கை சுடாமல் இருக்கிறதுக்காக ஹேண்ட்லிங்காக கொடுத்துருந்தாங்க. இது பேக் சைடோட ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதோட குழி அளவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் குழியோட அளவு பெருசாகவும் நல்லா இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம பணியாரம் வந்து ரொம்ப அழகாக வெந்து வரத்துக்கும் சீக்கிரமாக வேகத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பணியாரக்கல்ல எட்ஜி வந்துட்டு சில பிராண்டட்லேயும் சரி, சில நான் பார்த்ததுலேயும் இல்லவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு ஊற்றும்போதும் சரி, ஆயில் ஊற்றும்போதும் சரி, அது கீழே வலிஞ்சு போகாமல் இருக்கும். அதனாலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த எட்ஜி கொஞ்சம் இருக்குது. ஸோ இதோட உள்ள குழியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. பேக் சைடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட ஹேண்டிலிங்கும் பார்த்திங்கன்னா திக்காக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இந்த மற்ற பிராண்ட்லேயே பார்த்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜ் இல்லாமல் இருக்குது. இது எட்ஜ் இல்லாமல் ஹைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா எண்ணெய் கீழே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ், இண்டக்ஷன், மைக்ரோ ஓவன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது 26 சென்டிமீட்டர் இதோட அளவு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் தென் வெயிட் 4 kg எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ ரொம்ப நாள் நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கும்போது நமக்கு ஹாப்பி தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.